இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 29, 2025 29/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் காலை 8:21 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். அமாவாசை திதி மாலை 6:07 வரை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. அமிர்த சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தை அமாவாசை, ஸ்ரவண விரதம், போதாயன இஷ்டி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், புதன், சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷராசி. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி, உத்தியோகம், வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் குறிப்பாக அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசு துறை சார்ந்தவராகவோ அல்லது அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபராகவோ இருந்தால் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். படிப்பறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகள் கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க. அதனால் நீங்கள் யாருகிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால உடம்புல புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. ஆனால் எடுத்த காரியத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவினால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அரசாங்க உத்தியோகம் அல்லது தனியார் நிறுவனம் சார்ந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுறவராக இருந்தால், எஜுகேஷன் சம்மந்த படிப்பு படித்தவராக இருந்தால் இன்றைக்கி அது சம்பந்தமான வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கார். இதில் ராசிநாதன் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதன் மூலமாக மனதைரியம், செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச்சுறதை குறைச்சிக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால் கொஞ்சம் காட்டமாக பேசுவீங்க குழந்தைங்க கிட்ட. உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய சக நண்பர்கள் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் தான் சங்கடத்தை கொடுக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்திலும் தந்தையாரின் ஆரோக்கியத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் தந்தைக்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கிட்ட இருக்கிற நியாயத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக பேசாதீங்க. அதை மட்டும்தான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் செல்வாக்கு மிக்க நபரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.
மனோதைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள், வருமானம் அதிகரிக்கும் நாள். மிதுன ராசி, சந்திராஷ்டம தினம். இதனால் உங்களுக்கு வார்த்தைகளில் கடுமை கூடும். இதில் காரணம் என்னென்னா, ராசியில் இருக்கிற செவ்வாய் தான். குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை வாய்ப்பில் கடுமை கூடுகின்ற நேரம். மேலதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். உத்தியோக ரீதியாக கடல் கடந்த தொடர்புகள் மீண்டும் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் முன்கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேயும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையிட்டையும் சரி, சற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். தாய் தந்தையருடனும் மனஸ்தாபம் ஏற்படும். எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்து பிரயோஜனம் இல்லை. யாருக்கிட்டையாவது மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முன் யோசனையான முடிவுகளில் தாமதம் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களின் மீது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது விரையாதிபதி உச்சமாக இருக்காரு, அது நல்லது தான். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய வியாபார விஷயத்தில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அது சம்பந்தமான கவலைகள் இருக்கும். ஆனால் இந்த சிக்கல் இன்னும் 2 நாளில் பஞ்சாக பறந்து போயிடும். அதை பற்றி கவலைப்படாதாங்க. கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று மனக்கவலை, தடுமாற்றம், முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். கடக ராசி, ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமணமான தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 9ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு, வியாபார சிக்கல்களுக்கும் தொழில்முறை சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால் மனஸ்தாபம் காரணமாக பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரத்தில் இருக்கார். அதனால் அவசரப்பட்டு யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களுக்கு உண்டான முயற்சிகளில் சப்போர்ட் பண்ணி செயல்படுவீங்க. அது அவர்களுக்கு வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவில் பிரிவை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரிவில் மாற்றம் ஏற்பட்டு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உடம்புல இருந்த சங்கடங்கள் விலகும். மனசில் இருந்த கவலைகள் விலகும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவும் நிம்மதியும் ஏற்படும். அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு 3 கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு நிறைவாக தூங்க போகிறீங்க. மனசு நிறைவாக சாப்பிட போகிறீங்க. உடம்புல இருந்த சங்கடங்கள் விலகிறதுனால தெளிவான செயல்பாடுகள் மூலமாக குடும்பத்தினருக்கு ஒரு புதிய செய்தியை தருவீர்கள். 8, 10 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அல்லது எதிர்ப்புகள் விலகும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். குழந்தைகள் சந்தோஷத்தை தருவார்கள். குழந்தைகள்
குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள். மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ, யார் உங்களுடைய பிஸ்னஸில் குறுக்கீடு செஞ்சு தடங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களையெல்லாம் சமயோஜிதமாக விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அவங்கள அழகாக அப்படியே தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது உடம்புல ஏதோ ஒரு அசதி இருக்கும், ஒரு அசௌகரியம் இருக்கும். ஆனால் பண விவகாரங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வளர்பிறை சந்திரன் அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. கன்னி ராசி, குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் தெளிவை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை வீட்டை இடித்து கட்டணும், இல்லை வீட்டை புதுப்பிக்கணும், எது சம்பந்தமாக நிலம் சார்ந்த எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கிற குழந்தைங்க அமோகமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மனசை சஞ்சலப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் தந்தை மூலமாக, தந்தையின் ஆலோசனையின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரத்தில் உதவி, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் உதவி, இப்படி எது எடுத்தாலும் உங்களை விட வயதில் மூத்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சற்று முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதாவது உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாகுது, வேலை பளு காரணமாக உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாகுது, வேலையில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. அதை சாதகமாக தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் லோன் ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக வியாபாரம் மற்றும் தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். உங்கள் மேல் அதிகாரிகள், உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு மரியாதை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், போலீஸ் இல்லாட்டி மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பண தேவைகளை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்ற செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். இன்று விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவியில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மேன்மை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு வாரம்தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், பிப்ரவரி 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான முஸ்தீபுகள் முன்னேற்பாடுகள் எல்லாம் இந்த வாரத்திலேருந்து, அதுவும் குறிப்பாக இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. இதனால் உங்களுக்கு கடுமையான உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்கள் உழைப்பை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இத்தனை நாளாக உழைக்கவே மாட்டேன், உழைக்காமையே இருந்தீங்க. இப்போது அதுக்கு நேர்மாறாக உழைக்கிறதுனால உங்களை பற்றி பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி, மனசு லேசாகிற மாதிரி நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். வாழ்க்கை துணையின் அனுகூல
புரிதல் காரணமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பதட்டத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ பதட்டம் ஜாஸ்தி ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரியாக செயல்படுறது. அதனால பேசுற வார்த்தையில கவனமா இருங்க. பதட்டத்துல வார்த்தையை விட்டுட்டு உங்களுடைய கௌரவம் போச்சே, மரியாதை போச்சேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம். பதட்டத்தை மட்டும் குறைக்கிறதுக்கு, ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகும். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷ செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பல வருடமாக காத்துட்டு இருந்த ஒரு செய்தி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைக்கக்கூடிய வகையில் இருக்கு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஏன்னா 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி 2ஆம் வீட்டதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால வருமானத்தில் இருந்த தொய்வுகள், தடைகள், குடும்பம் சார்ந்த விலகல்கள்லாம் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் மூலமாக, வியாபாரம் மூலமாக பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபரின் உதவி அல்லது ஏற்கனவே தொடர்பில் உள்ள நபருடைய உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு அயல்நாடு, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொலைதூர தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அங்கீகாரம் இருக்கு. அந்த குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். கடன் சார்ந்த உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இத்தனை நாள் அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தவன் யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு தெரியும். அந்த எதிரிகளை அப்படியே அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகரித்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க. இன்ஃபேக்ட் அந்த எதிரியே உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக இருக்கும். மகர ராசி. ராசியில் சூரியன், புதன், சந்திரன். இதில் 10வதுக்கு குரு பார்வை. இந்த குருவும் சுக்கிரனும் யோகாதிபதி சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். இதனால் வேலையில் இருந்த தொய்வுகள் விலகும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நேரம். பண வருமானங்கள் இருந்த தொய்வுகள்லாம் விலகிறதுக்குண்டான நேரம் துவங்கிவிட்டது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணம் எந்த வழியில் வரும்னே தெரியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ 2-3 வழியில் பணம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வருது. அதே சமயம் உங்களுடைய மறைமுக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகள் சார்ந்த கவலைகள், குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளினால் வரக்கூடிய கவலைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் நிதானமாக பேசினா காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் யார்கிட்ட மோதல் போக்கு கடைபிடிக்கிறீங்களோ அவங்களுடைய குதர்க்க செயல்பாடுகள் தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி இன்றைக்கி வெற்றியை தரும். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். அதே சமயம் பெரிய மனிதர்களின் செயல்பாடுகளை நீங்களும் இமிட்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளால் ஆதாயம், வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை, வியாபாரத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வெற்றிகள் ஏற்படுதல், வழக்குகளில் வெற்றி, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி இந்தந்த வேலையை இப்படி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி கடனை அடைப்பதற்கும் பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுடைய கடனை ஈஸியாக அடைச்சிருவீங்க. தொழில் ரீதியான வியாபார ரீதியான எதிரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். கும்ப ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், புதன் இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான செலவு, உங்களுடைய எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செலவு, அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துக்கான செலவு, வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்கான செலவு, திருமண வயதினராக இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைக்கான செலவு. ஆனால் திருமணத்தை இன்னும் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு தான் தள்ளி வைக்கணும். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் தள்ளி வைக்கிறது நல்லது. இப்போவே பண்ணினா உங்களுக்கு அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் வழக்குகள் இருந்ததுன்னா வழக்குகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2, 4 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் அமோக வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளை அல்லது வியாபார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி வெளியூருக்கு போகிற மாதிரி ட்ராவல் சான்ஸ் வந்ததுன்னா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் சுமையை அதிகப்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மீன ராசி. லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன், சூரியன், புதன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக அறிவு சார்ந்த வியாபாரம், மீடியா தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுப நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல, 3ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைப்பதில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உடன்பிறப்புகளால் ஊதியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். என்ன ஷாப்பிங் போனீங்கன்னா கொஞ்சம் தண்ட செலவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சு செலவு பண்ணுவீங்க. வியாபாரம், அறிவு சார்ந்த தொழில் போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்
ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.